காசி, காஞ்சிபுரம், சீர்காழி, சிதம்பரம், திருவெண்காடு, மயிலாடுதுறை, திருவையாறு உள்ளிட்ட பல தலங்களுக்கு போய் பரமனை வழிபட்டார். திருவலஞ்சுழி திருத்தலத்துல வந்து ஸ்வேத விநாயகரை வணங்கினார். அவர் அருளால பல ஆண்டுகளாக பைரவரை தொல்லை பிடித்து வைத்த பிரம்மஹத்தி தோஷம் அவரை விட்டு விலகுச்சு. ஆனந்தத்துல பைரவர் ஸ்வேத விநாயகரை வணங்கினார். அப்போ வானத்துல ஒரு அசரீரி கேட்டுச்சு. பைரவரை இந்த தலத்துல குறிப்பிட்ட காலம் தவம் செய்து பின்னர் அவர் கரத்துல இருக்கக்கூடிய சூலாயுதத்தை கிழக்கு நோக்கி எரியும்படியும் அது எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல ஆனந்த கால பைரவர் அப்படிங்கிற நாமத்தை ஏற்று தனி கோவில் கொண்டு அருள் புரியும்படியும் சொல்லுச்சு. அசரீரி சொன்ன மாதிரி திருவலஞ்சுழியில குறிப்பிட்ட காலம் தவம் செஞ்ச பிறகு வீர பைரவர் தன்னுடைய சூலாயுதத்தை கிழக்கு நோக்கி செலுத்தினார். அது போய் விழுந்த இடமே இன்றைய சேத்திரபாலபுரமா இருக்கு.